சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கணும்ன்றது எனக்கும் ஆசைதான். ஆனா நான் சிவாஜி கணேசனும் இல்லை, கமல்ஹாசனும் இல்லை, அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை நமக்கு இல்லை. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நான் ஆக்ட் பண்ண முடியாது. ஒரு ஹீரோ என்னுடைய மூலதனமே என்னுடைய ஸ்பீட், என்னுடைய ஃபாஸ்ட்னஸ். அது கம்மி ஆக்டிவிட்டிஸ்னா நான் ஆக்ட் பண்ண பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்பீட் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்றேன். அவன் கிட்ட 25 பிக்சர்ஸ் நான் அவர் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னா அவர் எனக்கு 8 படங்க கொடுத்தாங்கிறதுக்காக நான் 25 படங்க அவர் கூட நான் நடிக்கல. அவர் எனக்கு கொடுத்த அன்புக்காகவே அந்த 25 படம் நான் நடித்தேன். அந்த படத்துக்கு போகும்போது ஒரு குருவா, ஒரு தந்தையா, ஒரு தாயா, ஒரு நண்பனா அவர் என்னை பார்த்துருக்காரு. இப்போ அப்படியேதான் இருக்காரு. அவர்கிட்டதான் அந்த கண்டென்ட்மெண்ட், போது உள்ள மனமே பொண்ணுங்கிறது அவர்கிட்டதான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு நல்ல விழாவில், ஒரு நல்ல நிகழ்ச்சியில முதல்ல கலந்துக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறதில்லை. இதை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல விழா எனக்கு கிடைக்கும். நான் ஒரு சர்ப்ரைஸ் இல்லையா, நான் லாஸ்ட் மினிட்ல இங்க வரதா இருந்தேன், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் செய்யாமலே எப்போ ஒரு வாரம் எப்போ ஒரு வாரம் சொல்லிட்டே இருக்காங்க. நேற்று கிட்ட வேண்டாம் நான் ஃபங்க்ஷன் தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் நீ ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம், நீ எனக்கு பட்டம் கொடுக்குற போது நீ வந்துட்டு போனா போதும் சொன்னீங்க சார். டெஃபினெட்லி நான் முழுமையா உங்க ஆசீர்வாதத்தால, அந்த மக்களுடைய பிரார்த்தனையால, அவங்களுடைய அன்பால, ஆண்களுடைய அருளால முழுசா நான் நல்லா இருக்கேன். நான் டெஃபினட்டா முழுசா உட்காந்து நான் வாழ்த்துக்கு நான் சொல்றேன் சொன்னேன்.